வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? இந்த முட்டாளுங்களுக்கு என்ன தான் வாய்ப்பு கொடுங்களேன், அதை பயன்படுத்திக்க தெரியாது. எப்போவுமே முட்டாளாகவே இருந்துடுவாங்க. ஆனால் இதே அந்த அறிவாளிங்களை பாருங்கள், தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. அப்படி தான் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் ராத்திரி 9 மணி ஆனால் போதும் அந்த வீட்டு முன்னாடி நின்று, அம்மா தாயே பசிக்குது, சோறு போடுங்கம்மா அப்படின்னு கேட்பான். அவன் கேட்டது தான் உள்ளேருந்து லக்ஷ்மி சாதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு போடுவாள். இது தினம் ராத்திரி 9 மணியான நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிச்சைக்காரனும் நாள் தவறாமல் அந்த வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிறான். லக்ஷ்மியும் முகம் சுளிக்காமல் மனசு நோகாமல் அந்த பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு போட்டுடுவாள். இதை லக்ஷ்மியோட கணவன் கேசவனும் பார்த்துட்டே தான் இருக்கான். ஒரு நாள் அந்த கேசவன் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு, உனக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்களே, நான் உனக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி தரேன். அதில் முதல் பரிசு எவ்வளோ தெரியுமா? 1,00,00,000 ரூபாய். யார் கண்டா, உனக்கு கூட அந்த பரிசு விழலாம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல், சரி அப்படி உனக்கு பரிசு விழுந்தா நீ என்ன பண்ணுவ அந்த ரூபாவை வச்சுட்டு அப்படின்னு கேட்டார் கேசவன். உடனே பிச்சைக்காரன் சொன்னான்னா, எனக்கும் வயசாயிடுச்சுங்க, ஒரு காரு வாங்குவேன். அப்புறம் அப்படின்னாரு கேசவன் ரொம்ப ஆர்வத்தோட. இந்த திருவோட்டை தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு தங்கத்தாலான ஒரு திருவோடு வாங்குவாங்க. அதை திருவோடை எடுத்துக்கிட்டு காரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு வீடு வீடாக போய் பிச்சை கேட்பேங்க அப்படின்னானா அந்த பிச்சைக்காரன். எப்படி இருக்குது கதை? ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு குட்டி கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.